அனைவருக்கும் வணக்கம். ஐயா வேற என்னமோ சொல்றேன்னீங்க ஐயா. ஆ அதெல்லாம் வந்து வச்சே நின்றுவியா காலங்காத்தால? ஐயா என்னங்க ஐயா செய்யறது? ரொம்ப அசிங்கமா இருக்குதுங்க ஐயா பார்க்கறதுக்கே ஐயா மூஞ்சியே எனக்கே பார்க்கறதுக்கு சகிக்குதுங்க ஐயா. சரி, சரி. அப்படியெல்லாம் நம்ம மூஞ்சி நம்மள சகிக்காதுன்னு சொல்லக்கூடாது. பரவால்ல. இப்போ நாட்டு மருந்து கடைல போயி அ வெங்காரன்னு ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அதே மாரி சுத்தமான சந்தனம் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. எலுமிச்சம்பழம் ஒரு 2 வாங்கிக்கோங்க. பன்னீரு ஒரு சின்ன பாட்டில்ல 1 வாங்கிக்கோங்க. இந்த வெங்காரத்த வந்து அ எலும்பிச்சம் சாறு விட்டு நல்லா அரைக்கணும். நல்லா அரைக்கணும். அரைச்சுட்டு அத வந்து வறட்டி தட்டுற மாரி வெயில்ல தட்டி காய வச்சு, அப்புறம் அதைய வந்து தூளாக்கி, அ அந்த தூள நம்ம மத்தியானமோ வெயில் நேரத்தில எடுத்து, எலும்பிச்சஞ்சாத்த இத அதில க க க போட்டு அரைச்சிருக்கீங்களே, இந்த பன்னீர் விட்டு கலந்து, கூட எலும்பிச்சை சாறு விட்டு கலந்துக்கலாம். கலந்து எங்கெங்க தேமல் இருக்குதோ அங்கெல்லாம் போடுங்க. நல்லா பூசிட்டு வெயில்ல நில்லுங்க. நின்னுட்டு டெய்லி இது மார சோப்பு போட்டு குளிச்சிடக்கூடாது. அ சோப்பே போடக்கூடாது. கடலை மாவு, பச்சை பயிறு மாவு இந்த மார அ மூலிகை பொடிய போட்டு தேய்ச்சு குளிக்கணும். சோப்பு போடக்கூடாது. இல்லன்னு வைங்க, நம்மகிட்ட தனியா சோப்பெல்லாம் இருக்குது. தனியாவே சோப்பு நம்ம தயாரிக்கிற சோப்பு. அது போட்டு குளிச்சீங்கன்னா, தேமலெல்லாம் காணாம போயிரும். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி.